வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரை புரட்டுனேன். நீங்கள் நல்லா பாருங்கள். பாருங்கள், இந்த சைடு வந்து 6வது பக்கம், இந்த சைடு வந்து 7வது பக்கம். ஒரே பகுதியில் தான் ஒரே நியூஸை தான் நான் இப்போ என்ன நடந்துன்னு சொல்ல போகிறேன். மேலே வந்து ஐயப்ப மகர ஜோதியை பற்றி மேலே நியூஸ் போட்டிருக்கு. அதே கீழே வந்தீங்கன்னா அதே மகர ஜோதியை பற்றி தான் நியூஸ் போட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் இப்படி பாருங்கள், ஒரு வந்து வயசுக்கு வந்த பொண்ணு, இன்னும் 10 நாளில் கல்யாணம் வர போகிற பொண்ணு லாரியில் சிக்கி இறந்துட்டாங்க. இது வந்து அதாவது எப்படின்னா, இந்த நியூஸை வந்து தனியாக கூட நம்ம போட்டுடலாம். ஆனால் எப்படி போடுறாங்க பாருங்களேன். இவங்களுக்கு எப்படி போகிறதுக்கு எப்படி தான் ஒரு மனசு வருதுன்னு தெரில. இது இப்படி இருந்தால் கடவுள் மேலே எப்படி தான் நம்பிக்கை வரும்னு தெரில. மேலே வந்து ஐயப்ப மகர ஜோதியை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே அதே ஒரே பக்கத்தில் தான் கீழே நியூஸ் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போனால் லாரி சக்கரத்தில் சிக்கி எப்படிங்க ஒரு 10 நாளில் கல்யாணம் ஆகிற பொண்ணு, அதுக்கு வந்து எவ்வளோ ஆசைங்க இருக்கும். ஒரு தாம்பத்தியத்தை பற்றி ஒரு எவ்வளோ கற்பனை இருந்திருக்கும். எப்படியும் இல்லாமல் அப்படியே இப்போ அவங்க வீட்டில் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுவாங்களா. இப்போ வந்து நம்ம வந்து உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் எப்படிங்க இருக்கும். இதை தான் வந்து நான் ஜனவரி 1 ஒரு வீடியோ போட்டேன். அதாவது இந்த உலகத்தில் நல்ல நாள்னு ஒன்று கிடையவே கிடையாது, புரியுதுங்களா. ஒரே நாளில் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். நல்லது நடக்கும், கெட்ட நிகழ்ச்சியும் நடக்கும். உலகத்தில் நல்ல நாள்னு ஒன்று கிடையாது. ஆனால் இந்த நியூஸை போடுறவனுங்க கொஞ்சம் அறிவு உள்ளவனாக போடுங்கடா. ஏன்னா நீங்கள் பாருங்கள், கடவுள் ஐயப்ப சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அகோரமான விபத்து. எப்படி தான் மனசு வருதுன்னு தெரில. ஏதோ எனக்கு மனசை வந்து அப்படியே பாதிச்சு படித்த உடனே என்னால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தாலும் என் பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நான் அப்படி தாங்க நினச்சி பார்ப்பேன் எப்பவுமே. நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் நினச்சி பார்ப்பேன். நியூஸை போடுறவனுங்க இந்த கடவுளை பற்றி ஒரு புகழ்ச்சியாக போடுற பக்கத்தில் இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை போட்டு நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்கன்றேன். கடவுள் இல்லைன்றது இதுலேயே தெரியுது, ஈஸியாக தெரியுது. நீங்கள் தான் அசிங்கப்படுத்துறீங்க கடவுளை பற்றி. இப்போ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு ஒரு அகோரமான ஒரு விபத்து, அது பக்கத்தில் இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்கள் வந்து விசேஷமாக கொண்டாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரில. ஏதோ இதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்.